गोपिका जना प्रमद संकुलाः कृष्णा पंकजे क्षणा अमृतधारया कृष्णा संप्लुता इव स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः। குருவாயூரப்பனா கோகுலத்து மன்னனா குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேன் இனிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காமே மதிரிக குணசக்தாம் பந்த கிருத்தேஸ்வசக்தாம் त्वमृत कृतुबरुद्धे भक्तियो कस्तु सक्तिम् मगदनुकमलभ्या भक्तिरेवाध्रसाध्या कपिलतनुरितित्वम् தேவகோத்யைர்ஞகாதீகி. உயர்ந்த நாராயணியத்தினுடைய தசகத்திலே கபில கீதையாக கபிலவாசுதேவனுக்கு தாயாரான தேவகூதி கேட்கிறா, கபிலா பக்தின்ற ஒரு சாதனத்தை அடையணும்னா வைராக்கியம் இருக்கணும்னு. அப்ப அந்த வைராக்கியமும் பற்றற்ற ஒரு வாழ்க்கையும் சம்சார சாகரத்தில் ஈடுபடக்கூடியவன் எவ்வாறு கேட்கும் போது மகத் அனுகமலப்யா பக்திரேவாத்ரசாத்யா, மகான்களுடைய ஒரு சேர்க்கை ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியம்னு சொல்றாராம். நாம புராணங்களோ வேதங்களோ சாதாரணமா ஔவையார் சொன்ன ஒரு ஆத்திச்சூடியோ திருக்குறளோ எதை எடுத்தாலும் நமக்கு திருப்பி திருப்பி மகனீயர்களுடைய உபதேசம் என்னன்னா குருவனுடைய ஒரு கடாட்சம் முக்கியமா. குருவனுடைய ஒரு அருளை நம்ம பெற்றுட்டோம்னு சொன்னா வாழ்க்கையில எதை வேணாலும் நம்ம சாதிக்கலாம். அதைத்தான் கபிலவாசுதேவனே உபதேசம் பண்றாராம். இதுல என்ன அழகுன்னா, கபிலவாசுதேவனுடைய அம்மா தேவகூதி அவ ஒரு அடி அந்த ஒரு வித்தியாசத்துல உட்கார்ந்து எதிர கேட்டு இருக்கா, பக்கத்திலேயே உட்கார்ந்து சொல்லிட்டு இருக்கார். அம்மா கேட்கிறா, நாங்க கடையேறதுக்கு என்ன வழி, எனக்கு ஒரு நல்ல கதியை நீ எப்ப காட்டுவேன்னு கேட்கிறா. சொந்த அம்மா. அந்த அம்மாவுக்கு இவர் என்ன சொல்லி இருக்கணும், அம்மா நீங்க கவலைப்படாதீங்க, நான் தான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன், உங்களை நல்ல கதி ஏத்துறேன், நான் அழிச்சுட்டு போறேன் உங்களை வைகுண்டத்துக்கு, ஏதாவது ஒண்ணு சொல்லி இருக்கலாம். தாயார் தானே. தாயாராக இருந்தால் கூட அவரவர்கள் மனித வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகளை சொல்லணும்னு இந்த அம்மாவுக்கு உபதேசம் பண்ணச்சே, நீயா இருந்தா கூட வைராக்கியத்தை அடைஞ்சு குருவனுடைய பதக்கமலங்களை அடைஞ்சு குருவனுடைய அருள் மூலமாகத்தான் பக்தியை அடைய முடியும். என்ன அடைவதற்கு பக்தி ஒண்ணுதான் கலியுகம் முதலிய யுகங்கள்ல ஒரு பெரிய சாதனமாக இருக்கும்னு அம்மாவுக்கு கூட இதே உபதேசத்தை தான் பண்ணாராம். பக்தி ரேவாத்ரசாத்யாம். அப்ப அதனால நமக்கு என்ன தெரியறது அப்படின்னா, ஒரு மனிதன் பகவானுக்கு முன்னாடி கடவுளுக்கு முன்னாடி குருவனுடைய கரச்சரணங்களை பற்றணும். அந்த குரு எப்படி இருக்கணும்னா உயர்ந்த ஆசிரமத்தை அலங்கரிக்கிறவரா இருக்கணும்ன்றது இல்ல, நமக்கு நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லக்கூடியவர் கூட குரு தான். ஒவ்வொரு வஸ்துவையையும் ஒவ்வொரு பிராணி பட்சியையும் கூட ஒரு குருஸ்தானத்துல நாராயணியத்தினுடைய கடைசியில முடியும் போது 90லேருந்து 100வது தசகங்களுக்குள்ள ஒரு தசகத்துல பட்டத்திரி முழுக்க முழுக்க பார்க்கறதெல்லாம் குருன்னு வர்ணிக்க போறார். அதத்தான் இவர் சொல்றார். குரு குரு அப்படின்னு சொன்னா வேதாந்தம் பேசுறவன்லாம் அம்மா ஞானியாக முடியாது. ஆகா, இவன் வேதாந்தத்தை பேசுறானே, இவன் ஞானியோ, இவனை போய் நம்ம ஆசிரியக்கலாமோ நம்ம நினைக்க கூடாது. ஏன்னா அவனுக்கும் பின்னாடி பார்த்தா ஒரு பற்று இருக்கும். காட்டுல ஒரு கிராமத்துல தான் பிச்சை எடுத்துட்டே பாடிட்டு வரவன் ஒருத்தன் என்ன சொல்லுவான், காயமே இது பொய்யடா, உலகத்துல ஒண்ணுமே இல்ல, எல்லாம் பொய், எதையும் நம்ம நம்ப முடியாதுன்னா, ஆகா கபிலவாசுதேவன் சொன்ன வேதாந்தி இவர்தான் போல இருக்கு, இவர்தான் குரு போல இருக்கு, உலகமே மாயன்ட்டாரு, உலகமே பொய் தானேன்ட்டு அவனை போய் ஆசிரியிக்க கூடாது. ஏன்னா முதல் வரி அவன் காயமே இது பொய்யடான்னு பாடுவான்,
இரண்டாவது வரி அவன் என்ன பாடுறான்னு நின்று கேட்டா, காலனாதான் மையடா, உலகத்துல காசுதான் மையே, இந்த பாட்டை நான் பாடுறதே காசை நீங்க கொடுக்கணும்ன்றதுக்காகத்தான் நான் பாட ஆரம்பிச்சிருவானா. அதனால அம்மா, வேதாந்தம் பேசுறவன் எல்லாம் உலகத்துல ஒரு குருவாகவோ நமக்கு ஆன்மீக வழிகாட்டியாகவோ எடுத்துக்க முடியாது. அதுலயும் பார்த்து ஜாகிரதையா நாம யாருடைய அறிவுரையை கேட்கணும், அவர் எந்த அளவுக்கு தகுதியானவர் நம்ம பார்க்கணும். அப்படி தேடி பிடிச்ச ஒரு குரு கிடைச்சுட்டா அதுவே அந்த மனுஷனுக்கு மகதனு கமலப்யா பக்திரே வத்ரசத்யாக, அவனுக்கு அதை விட ஒரு பெரிய அருள் வேற இல்லவே இல்லை. அப்புறம்தான் தெய்வத்தான என்னுடைய அருளே. அப்படி குருவை பிடிச்சுட்டான்னா முதல்ல அவன் பற்ற வேண்டியது என்னன்னா, குருவனுடைய பத கமலங்களை போய் கெட்டியா பிடிச்சுக்கணும், அவர் பாதத்தை பிடிக்கணும், அவருக்கு பணிவிடைகள் எல்லாம் பண்ணணும். நீங்க எங்க அப்பாவான கர்தமர கணவராகவே அம்மா ஏத்துக்கலையே, அவரை குருவா ஏத்துண்டு 10,000 வருடங்கள் நீங்க பணிவிட பண்ணிருக்கல. அப்படி ஒரு உயர்ந்த பணிவிடைய ஒரு குருஸ்தானத்துல ஒருத்தருக்கு பண்ணதுனால தான் உங்களுடைய வயத்துல மகனா பிறக்கணும்னு பிறக்கிறதையே நான் புண்ணியமாக எடுத்துட்டு கபில வாசுதேவனாக நான் பிறந்தேன். அப்ப குருவனுடைய ஒரு ஸ்தானமானது உயர்ந்த ஸ்தானம். அப்படி அவருடைய அருள் நமக்கு கிடைக்கும் போது அம்மா, உலகத்துல எல்லா பற்றையும் நாம தானாகவே விட்டுடுவோம். பகவத்கீதையில கண்ணன் இதையே சொன்னார். அர்ஜுனா, உற்று பார்க்கும் பொருள் மேல் பற்றுதல் தோன்றும், பற்றுதலால் ஆசை பலவாய் முளைத்தழும், குற்றமாமாசையே கோபமாய் மாறிடும், மற்றதுவே மோகமாய் முண்டறி அறிவழிந்தடுமே, அறிவிழந்தவனுக்கு அமைதி உண்டாகுமோ, விரிந்துரைக்கும் வேத பொருள்தான் விளங்குமோ, சிறிதேனும் ஆத்ம சிந்தனைக்கு இடமுண்டோ, தெரிந்திடும் உள்ளத்தில் திடமான அமைதி ஏது, எஸ்ய தேவே பராபக்திர் யதா தேவே ததா குரோ. குருன்றவன் கபில வாசுதேவன் சொன்னது ஒருத்தருக்கு ஒரு சாஸ்வதமான ஒரு சொத்தா. அது இந்த குரு கொடுக்கிற ஞானம்ன்ற ஒரு சொத்து இருக்க, மற்ற சொத்தெல்லாம் அழிஞ்சு போயிடும், கடைசி காலத்துல நம்ம கூட வராது. குரு கொடுக்கக்கூடிய அருள்ன்ற சொத்து இருக்க, நம்மள மறுபடியும் உலகத்துல பிறவி எடுக்க முடியாமல் திரும்பி வராம நம்மள பண்ண வச்சுடுமா. அப்படிப்பட்ட மகான்கள் எங்க இருக்காலோ, மகதனு கமலப்யா பக்திரே வாத்ரசாத்யா, அவர்களுடைய பாதங்களை அண்டணும். புரிஞ்சுட்டேன்னா தேவகூதி என்னன்னு கேட்டார். உலகத்துல சுகதுக்கங்களை நீ ஏற்படுத்தல, நாங்களா ஏற்படுத்திக்கிறோம். சுகதுக்கங்கள்ன்ற மாயையிலேருந்து நாங்க விடுபடணும்னா பந்தத்தை விடணும். பந்தத்தை விட்டா மோட்சத்தை அடையலாம். பந்தத்தை விடுவதற்கு பக்தி ஒன்றே சாதனம். அந்த பக்தியை அடைவதற்கு மகான்கள், உயர்ந்த அவதார புருஷர்கள், ஆச்சாரிய சிரேஷ்டர்கள் எங்க இருக்காளோ அவருடைய பதக்கமலங்களை பிடிச்சுண்டு அவர் சொல்லக்கூடிய அறிவுரைப்படி நடக்கணும். இப்படி நடந்தால் வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு நிம்மதி ஏற்படும்னு நீ சொல்ல வந்தையான்னு திருப்பி கேட்டா, ஆமாம்னார். பட்டத்திரி ஸ்லோகத்தை முடிச்சாராம். இந்த தசகத்துல வரக்கூடிய ஸ்லோகங்கள் எல்லாத்திலையும் கடைசி ஒரே மாதிரி இருக்கும். இவ்வாறு குருவாயிரப்பா, மகதனு கமலப்யா பக்திரே வத்ரசாத்யா கபில தனு ரிதித்வம் தேவகூத்யைர்ஞகாதீகி. கடைசி வரைக்கும் என்ன அர்த்தம்? இவ்வாறு குருவாயிரப்பா தாங்கள் கபில வாசுதேவனாக வேஷம் தரித்து தேவகூதிக்கு இந்த ஸ்லோகத்துல இந்த உபதேசத்தை பண்ணலாமே, இது சத்தியமானு கேட்க ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் தலையசைக்கக்கூடிய குருவாயிரப்பன் நான் உபதேசித்த மார்க்கம், பிறவி, பந்தம், மோட்சம், பொருள் பற்று விடுதல் எல்லாம் சத்தியம்தான். பக்தி ஒண்ணுத்தினால்தான் பரமாத்மாவை அடைய முடியும் அப்படின்றது நான் சத்தியமாக சொன்னேன் அப்படின்னு குருவாயிரப்பன் அங்கீகாரம் பண்ண இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். அதனுடைய தமிழ் பாசுரத்தை நம்ம பார்த்தோம்னா, இவ்வுலகில் முக்குணத்தில் பற்று கொண்டமல் தருடை புந்தியரும் பந்தத்தை தோற்றிற்றன்றே ஒவ்வொரு பற்றற்றே வீட்டிலேயே அடையும் முறை தனை கண்டு அம்மா. இவ்வுலகில் உத்தமமாம் வழி தேடி அடைகின்ற பக்தியொன்றே சாதனத்தை ஏற்ற வேண்டும். அவ்வகையை தேவகூதிக்கு உபதேசம் செய்தீர் கண்ணா அன்றொரு நாள் அடைவினோடு அப்படின்னு இந்த ஒரு ஸ்லோகத்தை முடிக்கிறார். அடுத்த ஸ்லோகத்தை தொடர ஆரம்பிக்கிறார். தொடர்வதற்கு காரணம், தேவகூதி கேள்வியை கேட்டுட்டா, சரி பக்தி எல்லாம் நாங்க அடையிறோம், உலகத்துல
எங்களுக்கு எத்தனை விதமான தத்துவங்களை கொடுக்கல, எங்க சரீரத்துல எப்படியெல்லாம் உன்னிடத்துல பக்தி கொடுக்கிறது, எத்தனை விதமான ஒரு தத்துவங்கள் எங்க சரீரத்துல இருக்குன்னு வழிவகைகளை கேட்க, அதுல வாழ்க்கையினுடைய தத்துவங்கள் 24, பகவத் ஸ்வரூபமான ஒரு ஆத்மஸ்வரூபம் எல்லாத்தையும் சேர்ந்து 25 தத்துவங்கள்னு 25 தத்துவங்களை ஒரே ஸ்லோகத்துல இந்த தசகத்துல 15வது தசகத்துல 2வது ஸ்லோகத்துல பட்டத்திரி தான் குருவாயூரப்பனிடத்துல விண்ணப்பிப்பதற்கு தயாராகிறார். அதுக்குள்ள நாம் இப்போது தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருக்கோயில் உங்க எல்லாருக்கும் நினைவில் இருக்கும். கல்யாண பிரசன்ன வெங்கட்ரமண சுவாமி சம்மோகன கிருஷ்ணனுடைய திருக்கோயில் அமைந்திருக்கக்கூடிய இடம் மோகனூர், நாமக்கல் மாவட்டம். நாமக்கல்லிலிருந்து சுமார் 19 கிலோமீட்டர் தூரத்திலேயும், மோகனூர் ரயில்வே நிலையத்திலிருந்து சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரத்திலேயும் அமைந்திருக்கக்கூடிய இந்த திருக்கோயிலிலே நாம் இப்போது தரிசிக்க இருக்கக்கூடிய எம்பெருமான் ருக்மணி சத்யபாமா சமேத நவநீத கிருஷ்ணன். ஆம், இங்கு கண்ணன் மோகன சீனிவாசனாகவும் இருக்கின்றான், சம்மோகன கிருஷ்ணனாகவும் இருக்கின்றான். 3வது கிருஷ்ணனுடைய ரூபம் ருக்மிணி சத்யபாமா சமேத நவநீத கிருஷ்ணன். இதோ மூலவரான இவனுடைய திவ்ய தரிசனத்தை நாம் அடைந்து கொண்டிருக்கின்றோம். ஆகா, அழகாக நின்ற திருக்கோலத்திலே இரு கைகளிலேயும் வெண்ணையை தான் தாங்கிக் கொண்டு நவநீத கிருஷ்ணனாக அவன் நமக்கு மந்தகாசமான ஒரு முகத்துடன், உப்பிய கண்ணங்களுடன், சிரித்த முகத்துடன், விக்கிரகத்திலேயே இயற்கையான கிரீடங்களை கொண்டு நமக்கு அழகான திருவடி தரிசனத்தோடு நவநீத கிருஷ்ணனாக சற்றே தன்னுடைய சரீரத்தை சாய்த்து கொண்டு அழகாக காட்சியளிக்கக்கூடிய இவனுக்கு இருபுறமும், ஒரு புறம் ருக்மிணி பிராட்டியும் மற்றொரு புறத்திலே சத்யபாமா பிராட்டியும் நின்ற திருக்கோலத்திலே அழகாக அவர்களும் இவனோடு சேர்ந்து கொண்டு ருக்மிணி சத்யபாமா சமேத ஸ்ரீ நவநீத கிருஷ்ண சுவாமியாக இங்கு நமக்கு சேவை சாதித்துக் கொண்டிருக்கின்றான். இந்த இடத்திலே இவனுடைய திவ்ய தரிசனம் என்ன விசேஷம் என்றால், பிரதிமாதம் ரோகிணி நட்சத்திரத்திலே புத்திரபாகியம் பிள்ளை பேறு இல்லாதவர்கள் இங்கு வந்து உயர்ந்த வெண்ணையை வாங்கிக் கொண்டு அர்ச்சகர்களிடத்திலே கொடுக்க, அவர்கள் சார்த்தி கிருஷ்ணனிடத்திலிருந்து வெண்ணெய் கண்ணனிடத்திலிருந்து அந்த பிரசாதத்தை அவர்களுக்கு அளிக்க புத்திர சந்ததியானது ஏற்படுவது என்பது இங்கு ஒரு வழக்கமாக இருக்கின்றதாம். ஆக இவனுடைய திவ்ய தரிசனத்தோடு இதோ ஆகா மற்றொரு உற்சவர் இங்கு சந்தான கிருஷ்ணனாக, ஆலிலை கண்ணனாக, வடபத்ர சாயியாக ஆலிலை மேல் அழகாக படுத்துக்கொண்டு உற்சவ மூர்த்தியாக நமக்கு காட்சியை அளிக்கின்றார். இந்த மூர்த்தியை இங்கு வரக்கூடிய தம்பதிகளுடைய கையிலே கொடுத்து இவனுடைய அருளை பெறுமாறு செய்து புத்திரபாகியத்தை ஏற்படுத்துமாறு இந்த கண்ணன் செய்வானாம். அது மட்டுமா, இங்கு பெரிய திருவடியான கருடனையும் ஒரு உற்சவ மூர்த்தியாக நாம் தரிசிக்கின்றோம். பிராச்சீனமான விக்கிரகம், புராதனமான பழமை வாய்ந்த இந்த கருடன் உற்சவ மூர்த்தியாக கையை கூப்பிக்கொண்டு சேவை சாதிக்கின்றார். அவருக்கு பக்கத்திலேயே சிறிய திருவடியான ஆஞ்சநேய சுவாமியும் அழகாக நின்ற திருக்கோலத்திலே நமக்கு காட்சியளிக்க, இந்த உயர்ந்த ஒரு சூழ்நிலையோடு நாம் இப்போது நாராயணியத்திற்கு 15வது தசகத்தினுடைய 2வது ஸ்லோகத்தை பட்டத்திரி எவ்வாறு ஆரம்பிக்கின்றார் என்ற கண்ணனுடைய திவ்ய தரிசனத்தோடு நர்தன கண்ணனிடத்தில் இருந்து, சந்தான கண்ணனிடத்தில் இருந்து இதோ குருவாயூர் கண்ணனிடத்திலே நாம் திரும்பிவிட்டோம். நாராயண பட்டத்திரியும் துவங்கிவிட்டார். குருவாயூரப்பா, பிரகிருதி மகத கங்காராஸ்ய மாத்ராஸ்ய பூதானி அபிகிருத பிதசாக்ஷு புருஷ பஞ்சவிம்சகம் இதி விதித விபாகம் முச்யதே சௌ பிரகிருத்யாம் கபிலதனுரிதி த்வம் தேவகோத்யைர்ஞகாதீகி. ஆச்சரியமான தசகம். நாராயணியத்துல பாகவதத்துல பல ஆயிரக்கணக்கான ஸ்லோகங்கள்ல சொன்ன ஒரு விஷயத்தை எவ்வளவு வேணாலும் விரிவா சொல்லலாம். ஆனா நாராயண பட்டத்திரிக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பெருமை என்னன்னா, அதை அப்படியே சுருக்கி சொல்றாராம். வாழ்க்கையினுடைய 25 தத்துவங்கள் என்னன்னு அம்மா உங்களுக்கு இப்ப உபதேசம் பண்றேன்னு. பிரகிருதி மகத் அகங்காராச, பிரகிருத்தின்ற தத்துவத்திலிருந்து ஆரம்பிச்சு ஆத்ம தத்துவம் வரைக்கும் சொல்லக்கூடிய வைபவத்தை பட்டத்திரி ஆரம்பிச்சுட்டார். எவ்வாறு அவர் தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை மற்றொரு திவ்ய தரிசனத்தோடு தொடர்ந்து நாம் கேட்கலாம். கிருஷ்ணாய துப்யம் நமக. நாராயணா ஸ்ரீமன் நாராயண